ரத்னபிரியா திண்டுக்கல்ல அணிஞ்சிருக்கீங்க. யாருக்காக பேச போறீங்க ரத்னபிரியா? ஹலோ ஹலோ வணக்கங்க. நீங்க யாருக்காக பேச போறீங்க? நான் பொண்ணுக்காக கேக்குறேன். பொண்ணோட டீடைல்ஸ்லாம் தாங்கம்மா. 26/10/2005 டேட் ஆஃப் பர்த். டைம்மா? டேட் ஆஃப் பர்த் 26/10/2005 காலையில 10:46 இருக்கு. ஓகே. இப்போ எங்க இருக்கீங்க? நாங்க திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் சார். ஒட்டஞ்சத்திரத்துல இருக்கீங்க. ஓகே. இது யாருடைய ஜாதகமா? பாப்பா என் பொண்ணுது. ஓ, உடம்பு கொஞ்சம் படுத்தும், ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகளும், வயிறு நரம்பு அப்டாமன் சம்பந்தமான பிரச்சனைகளும் இருக்கும். முகத்துல ஒரு அடிப்பட்ட தழும்போ மருவோ மச்சமோ ஒன்று இருக்கும். சுக்கிர மகாதிசை நடந்துகிட்டு இருக்கு. ஆகவே நட்பு விஷயமாக மிக கவனமாக இருக்கணும். இப்போ இந்த மார்ச்சுக்கு அப்புறம் இடமாற்றம் வரும். மேற்கொண்டு படிக்கிறதுக்கோ அல்லது வேலைக்கோ ஊர் மாற்றமோ தொழில் மாற்றமோ வரும். உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். வேற ஏதாவது கேட்கணும் கேளுங்க. மேரேஜ் ஆயிருச்சுங்க. அந்த வாழ்க்கை ஒன்றும் அமையலைங்க சார். இப்ப நம்ம கிட்ட பொண்ணு இருக்காளுங்க. அந்த மாப்பிள்ளை ஜாதகத்துல மாப்பிள்ளை என்ன நட்சத்திரம் கொஞ்சம் சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. நட்சத்திரம் கடகராசி, பூச நட்சத்திரம். இவ ஜாதகத்துல இவ என்ன நட்சத்திரம்? ஆயில்யம் சார். கடகராசி ஆயில்ய நட்சத்திரம். உங்க வாயால் அதை சொல்லணும்னு சொல்லிட்டு தான் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற என் அன்பு நேயர்கள் அத்தனை பேரும் ஏக ராசி. தயவு செஞ்சு நல்லா கவனிங்க. மாப்பிள்ளை ஜாதகம் பூசம், பெண் ஜாதகம் ஆயில்யம், இருவருமே ஏக ராசி. ஏக நட்சத்திரம் இல்லை, அது ஒன்று தான். ஏக ராசியில் திருமணம் செஞ்சால் சந்தோஷமாக இருந்தால் எல்லாம் சந்தோஷமாக இருக்கும், கஷ்டப்பட்டா கஷ்டமாக இருக்கும். தயவு செஞ்சு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கவங்க இது ஒரு பாடமாக, இது ஒரு அனுபவ பாடமாக எடுத்துங்க. கடகராசியில் இருந்து நட்சத்திரங்கள் மாறி இருக்கு. ஏகராசியாக இருக்கும்போது அஷ்டமி சனி வந்தால் ஒன்றா வரும். இப்போ இருவருக்குமே 7ஆம் இடத்துக்கு வந்து ராகு வரப்போகிறார். நான் இப்போ தான் பேசிகிட்டு இருக்கேன். அடுத்த வாரம் சாயந்தரம் 4:20 ராகு கேது மாற போகிறார். இந்த பெண்ணுக்கு ராகு கேது மாற போகிறாங்க, அந்த மாப்பிள்ளைக்கும் மாற போகிறாங்க. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் அவங்களுக்கு குடும்ப ஒற்றுமை வருமா? நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம். இருந்தாலும் ஒரு கணவன் மனைவி பிரச்சனை இல்லை, ஒரு ஜோதிடர் படப்படன்னு முடிவு எடுக்கிறது அவ்வளோ சிரமம். ஆகவே தயவு செஞ்சு இந்த பெண்ணு வந்து வாழ வேண்டிய பிள்ளை, ரொம்ப சின்ன வயசு, கூப்பிட்டு வச்சு பேசுங்க. ஒரு வருஷம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா தனி கொடுத்தனம் வச்சு பாருங்கள். திருப்பாம்புரம் 2 பேரையும் கூட்டிகிட்டு போய் பாருங்கள். இல்லைன்னா நல்ல ஜோதிடர்கள்கிட்ட கவுன்சிலிங் போங்க. வெறுமனை சொல்லி பிரயோஜனம் இல்லை. பிரித்து விடுறது 2 நிமிஷம் ஆகாது, சேர்த்து வைக்கிறது தான் ஜோதிடர்கள் வேலை. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற என் அன்பு நேயர்கள் இனிமேற்பட்டு ஏக ராசியில் திருமணம் செய்யும்போது கொஞ்சம் யோசித்து பார்த்து செய்யுங்க. நாக கிரகங்கள் சந்திக்குதான்னு கேளுங்க, அதுக்கு பிறகு திருமணம் செய்யுங்க. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நன்றி ரத்னபிரியா. அடுத்ததாக ராம் ஊத்தங்கரையிலேருந்து இணைஞ்சிருக்கீங்க. ராம், யாருக்காக பேசணும்? ராமுக்காக பேசணும். ஓகேங்க, நீங்கள் அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் தாங்க. ராமு வந்து 23/11/1990 பிறந்ததுங்க. ஓகேங்க. டைமு? டைம் வந்து பகல் 12 மணி, வெள்ளிக்கிழமை. எத்தனை மணிக்கு? 12 மணிக்கு மதியம். கரெக்டாக 12 மணிக்கா? கரெக்டாக 12 மணி. இந்த நிகழ்ச்சியில் இன்னொரு விஷயமும் நான் என்னுடைய நேயர்களுக்கு இது சொல்லணும். இது எல்லாம் ஒரு அனுபவ ஜோதிடம் அப்படிங்கிறதுனால உச்சி 12க்கு இரவாக இருந்தாலும் சரி, மத்தியானம் 12ஆக இருந்தாலும் சரி, சிருஷ்டி கிடையாது. 12 மணிக்கு என் குழந்தை பிறந்ததுன்னு சொன்னால் அது தவறு, சரியான டைம் எடுக்கலைன்னு அர்த்தம். ஆகவே 12 அடித்து 1 நிமிஷம், இல்லைன்னா 11:59 தான் நம்ம கணக்கு எடுக்க முடியுமே ஒழிய உச்சி 12க்கு சிருஷ்டி கிடையாது. எந்த உலகத்திலையும் சிருஷ்டி இருக்காது. ஏன், தாவரங்கள் கூட ஸ்டார்ச் தயாரிக்காது, மிருகங்கள் கூட உணவு உண்ணாது. உச்சி 12 மணிக்கு எந்த ஒரு இதுவும் இருக்காது. ஆகவே இந்த குழந்தை பிறந்திருக்கிறது 12 மணி 1 நிமிடம். ஓகே சார், கேட்டுட்டு இருக்கீங்களா? திருமண வாழ்க்கை இதை பற்றி கேட்குறதுக்கு தான் நீங்கள் லைனில் இருக்கீங்க. ஊர் பிரச்சனைக்கெல்லாம் தெளிவான முடிவு கொடுப்பார். இவர் பிரச்சனைக்கு முடிவெடுக்க தெரியாது. ஊர் மாற்றம், தொழில் மாற்றம் வரும். இவரை கூட்டிக்கிட்டு வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. திருமண வாழ்க்கையில் நிம்மதியும், செய்கிற தொழிலில் இடமாற்றமும், அதுலேயும் இவருக்கு இப்போ இந்த 7.5 சனி முடிஞ்சிருக்கு. நான் சொன்னதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கிட்டு செய்யுங்க. டைம் குறித்து எழுதுங்க, அப்போது இன்னும் அக்யூரேசியாக சொல்லலாம். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட்.
நன்றி ராம் சார். நிஜமாவே வந்து அந்த உச்சி வேளையில வந்து எந்த ஒரு விஷயமும் நடக்காது. கிடையவே கிடையாது. உச்சியில சிருஷ்டி இதுக்கு என்ன சார் காரணம்? அந்த சுவாமியினுடைய உச்சி காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது பூஜா காலம். ஓகே. சிருஷ்டி சேரும் காலம். ஓகே. சிருஷ்டி உருவாகும் காலம் இல்லை. சிருஷ்டி உருவாகிறது உஷா காலம், விடியற் காலை 3லிருந்து 4:15. ஓகே. பிரம்ம முகூர்த்தம் கூட கிடையாது. நிறைய பேர் பிரம்ம முகூர்த்தத்தில் கண்ணு முழிக்க சொல்லுவாங்க. ஆனால் பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து செய்ய வேண்டிய விஷயங்கள் வேறு. உஷா காலம்னு ஒன்று இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு கீத்து வெள்ளை வரும். அந்த கீத்து ஒரு சிகப்பு கலந்த சூரிய ஒளி இருக்கும். அதுதான் உஷா காலம். அந்த உஷா காலம் தான் சிருஷ்டிக்கான காலம். ஓகேங்க சார். தொடர்ந்து நம்ம இதை பற்றி கேட்கலாம் சார். ராம்குமார் மதுரை இணைஞ்சிருக்கீங்க. ராம்குமார், யாருக்காக பேசணும்? சார் எனக்காக தான் சார் பேசுகிறேன். உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் தாங்க. ராம்குமார். டேட் வந்து 30/6/1980. ஓகே. டைமுங்க? டைம் வந்து 11:55 மேடம். காலையிலையா? காலையில். ஆமாம். எந்த ஊரில் சார்? கோவில்பட்டி சார். இது இப்போ எங்கே இருக்கீங்க? மதுரையில் இருக்கேன். வெரி குட், சூப்பர். மதுரையில் எங்கே இருக்கீங்க? மதுரையில் இருக்கோம். மதுரையில் எங்கே இருக்கீங்க? மதுரையில் ஆண்டாள்புரம் சார். ஆண்டாள்புரம். வெரி குட். அகலமான நெற்றி, பெரிய பெரிய கண்ணு, நீண்ட தோள், தெளிவாக பேசக்கூடியவர், மனதில் உள்ளதை உள்ளபடி பேசக்கூடியவர், மறைச்சு பேச தெரியாது. செய்கிற தொழிலில் இடமாற்றம் வருமா? கடந்த 5 வருஷமாக நான் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கேனே, எனக்கு ரெக்கக்னேஷன் இல்லாமல் இருந்தது, எனக்கு அந்த ரெக்கக்னேஷன் கிடைக்குமா? இதுதான் உங்கள் கேள்வி. கரெக்டா? கரெக்டு சார். ரொம்ப சிம்பிள் சார். பக்கத்தில் வந்து உங்களுக்கு நரசிம்ம சுவாமி அந்த கோவில் இருக்கு இல்லையா? ஆமாம் சார். அந்த கோவிலுக்கு போயிட்டு தீர்த்தம் உங்கள் முகத்தில் தெளிக்க சொல்லுங்கள். கொஞ்சம் தீர்த்தம் வாங்கிட்டு வந்து வீடு முழுவதும் தெளிங்க. அதுலேயும் எதிரில் வரப்போகிற சித்ரா பௌர்ணமிக்கும் அக்னி நட்சத்திரம் 28 நாளைக்கும் தயவு செஞ்சு ஒரு 1 கிலோ நல்லெண்ணெய் அந்த நரசிம்மர் சுவாமி சன்னதிக்கு வாங்கி கொடுங்க. கர்ப்ப கிரகத்தில் கண்ட நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்காதீங்க, அதுவே அபசகனம் ஆகிடும். நல்லெண்ணெய் செக்கெண்ணெய் வாங்கி கொடுங்க. நீங்கள் எதிர்பார்க்குற இடமாற்றம், தொழில் மாற்றம், வருமான மாற்றம், இதை எல்லாத்தை விட உங்கள் திருமண வாழ்க்கையில் நிம்மதி, சந்தோஷம் அத்தனையும் வரும். சரிதானே? கண்டிப்பாக சார். நன்றி. வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். நன்றி ராம்குமார். அடுத்ததாக ஈஸ்வரமூர்த்தி அரியலூர்லேருந்து இணைஞ்சிருக்கீங்க. ஈஸ்வரமூர்த்தி, யாருக்கு பேசணும்? பையனுக்கு பார்க்கணுங்க. பையனோட டீட்டெயில்ஸ்லாம் தாங்க. பையன் வந்து பையன் பேர் தேவேந்திரன். 6/7/1999 செவ்வாய்க்கிழமை மதியம் 1:28. என்ன ஒரு வேகம் பாருங்களேன். சூப்பராக, ரொம்ப அழகாக பேசுனீங்க. இந்த மாதிரி சொன்னீங்கன்னா நான் எவ்வளோ பேருக்கு வேணாலும் பார்க்கலாம். இவருடைய ஜாதகத்தில் திருமண வாழ்க்கைக்கும் எப்படிப்பட்ட வேலை வாய்ப்பு கிடைக்கும் சார்? இவருக்கு இடமாற்றம் வருமா? 7.5 சனின்னு சொல்கிறாங்களே, அந்த 7.5 சனி படுத்துமா? எனக்கு ரொம்ப பயமாக இருக்கே சார். இவருக்கு வந்து ஏதாவது பரிகாரம் சொன்னால் இவர் பரிகாரம் அந்த அளவுக்கு செய்ய மாட்டார். இவருடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய நமஸ்காரம் செய்தால் செய்யும் தொழிலில் இடமாற்றம் வரும். அதிக சம்பளம், மன நிம்மதி தரக்கூடிய இடத்துக்கு போகிறார். அது மட்டும் இல்லாமல் இவருடைய ஜாதகத்தில் இப்போதைக்கு இடமாற்றம் வந்தே தீரும். எப்போ? ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே. ஓகேங்களா? சூரிய நமஸ்காரம் செய்யுங்க. முடிஞ்ச வரைக்கும் பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை தேன் தொட்டு தானம் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட்.